கோவில் திருவிழாவில் பாசி மாலை விற்க வந்த நரிக்குறவர் குழந்தைகள் மீட்கப்பட்டு அங்குள்ள பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டில் பகவதி அம்மன் கோவில் திருவிழா நடந்து வருகிறது. 10 நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் பாசி மாலைகள் விற்பதற்காக இங்கு வந்துள்ளனர். விழா ஏற்பாடுகளை பார்வையிட்ட மாவட்ட கலெக்டர்கள் நாகராஜ் நரிக்குறவர்கள் பாசி மாலை விற்கும்போது அவர்களுடைய குழந்தைகள் பிச்சை எடுத்ததை பார்த்தார். குழந்தைகளின் பெற்றோரிடம் அறிவுரை கூறி அந்த குழந்தைகளை மீட்டு அங்குள்ள பள்ளியில் சேர்ந்து படிக்க நடவடிக்கை மேற்கொண்டார். தற்போது மண்டைக்காடு தேவசம்போட் உயர்நிலைப் பள்ளி சிறப்பு வகுப்பில் 13 வயதுக்குட்பட்ட 55 நரிக்குறவர் இன குழந்தைகள் சேர்க்கப்பட்டனர். நரிக்குறவர் குழந்தைகளும் மற்றது துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கும் அந்த பணியாளர்களின் குழந்தைகளும் இங்கு வருகை தந்துள்ளார்கள். சுமார் 50 முதல் 60 வரைக்கும் குழந்தைகள் இங்கு பயின்று வருகிறார்கள். இந்த மக்கள் இங்கு குடியிருக்கும் நாட்கள் வரைக்கும் நாங்கள் இந்த மையத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்காக காலையிலே இணை உணவு உருண்டையும் மதியம் அனைத்து காய்கறிகளும் கலந்த மதிய உணவும் மாலையிலே இணை உணவு உருண்டையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். காலை 9 மணி முதல் மாலை 3:30 மணி வரை இந்த வகுப்புகள் நடைபெறுகிறது. கல்வி கற்றுக் கொடுக்கப்படுவதோடு இந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவும் அளிக்கப்படுகிறது.